மாணவிகளே, நாம் பார்க்க வேண்டிய அடுத்த தலைப்பு தரவு செயலாக்க அமைப்பு வகைகள். தரவு செயலாக்க அமைப்பு வகைகள். தரவு செயலாக்கம் என்றால் என்ன, அவற்றின் நோக்கங்கள் வர பார்த்துருந்தோம். அடுத்ததாக அந்த தரவு செயலாக்க அமைப்பு வகைகள் எவ்வாறு நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, பொதுவாக நம்ம தரவு செயலாக்கத்தை நம்ம பயன்படுத்தக்கூடிய முறைகள் இருக்குது இல்லையா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கைமுறையினால் செய்கிறோம், இயந்திரத்தினால செய்கிறோம், மின்னணு அதாவது கம்ப்யூட்டர் மூலமாக தரவு செயலாக்கங்களை உருவாக்கலான்னு சொல்லி பார்த்தோம். இந்த தலைப்பின் கீழே கொஞ்சம் விரிவாக பார்க்குறோம் கைமுறை தரவு செயலாக்கம். இந்த கைமுறை தரவு செயலாக்கம் இயந்திரங்கள் அல்லது மின்விசை சாதனங்களை பயன்படுத்தாமல், புரியுதா, இயந்திரங்களையோ மின்சாரத்தினால் பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர் போன்றவற்றை பயன்படுத்தாமல் ஒரு எழுத்தர், ஜஸ்ட் ஒரு மேனோட ஒர்க்கு, சரியா, மனித உழைப்பு, மனிதனுடைய உருவாக்கம். இந்த மனிதனுடைய உருவாக்கம், இந்த மனிதன் என்ன தகவல்களை உருவாக்க வேண்டும் என்ற லக்கோடு அந்த எழுத்தர் பணியில் இருந்து ஒரு ஊழியர் என்ற முறையில் என்ன தகவல்களை ஒழுங்காக அமைக்கப்பட்டு தகவலை சேகரிக்கிறாரோ அதுதான் தரவு செயலாக்கம். இப்போ எடுத்துக்காட்டால் பாரு, நான் உனக்கு ஒரு ஆசிரியர் இல்லையா. இந்த ஆசிரியை பணியில் நான் உன்னோட குறித்த முன்னேற்ற அறிக்கைகளை நான் தயாரிக்கணும். இது என்னுடைய பணி. இதற்காக நான் உனக்கு தேர்வுகள் நடத்தப்பட்டு அதனுடைய மதிப்பெண்களை பதிஞ்சு வைக்கிறேன், என்னுடைய மார்க் ரெஜிஸ்டரில் பதிகிறேன், உனக்கு ரேங்க் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இது என்னுடைய பணி. இந்த தரவு செயலாக்கத்தை நான் எப்படி தான் செய்கிறேன், என்னுடைய உழைப்பு, என்னுடைய செயல்பாடு. நான் உன்னுடைய நேம் ஆல்ஃபாபெட்டிக்கல் அரேஞ்ச் பண்ணி மார்க் அரேஞ்ச் பண்ணி நான் கையினாலேயே எல்லாம் ரேங்கிங் போட்டு வச்சுருக்கிற போது இது உனக்கு கைமுறை தரவு செயலாக்கம். இன்னும் பாரு, கடையை எடுத்துக்க, ஒரு பலசரக்கு கடையில் எடுத்துக்க. இந்த பலசரக்கு கடையில் பல்வேறு விதமான ஜாமான்கள் இருக்கும் இல்லையா, பொருட்கள். ஒவ்வொரு பொருட்களும் எவ்வளோ வாங்கணும், எவ்வளோ விற்றுருக்கு, எவ்வளோ கையிருப்பு இருக்குது, ஒவ்வொரு குடோனு என்ன வியாபாரமாக இருந்தாலும் இதை ஒரு கிளர்க்காகவே, அதாவது ஒரு எழுத்தாரே என்ன செய்வார், என்னென்ன விலைக்கு வாங்கணுன்ட்டு சான்றுகள், அதான் நீ படிச்சிருப்பா அக்கௌண்டன்ஸ்லேயும், இடாப் சான்று சீட்டுகள் மூலமாக நம்ம கணக்குகளை பதிவு செய்வதற்காக உள்ள ஆவணங்கள், இவையெல்லாம் வைத்து ஒரு எழுத்தரே தன்னுடைய நம்பகத்தன்மைகளை உருவாக்கக்கூடிய வகையில் தவறு ஏதும் இல்லாமல் தன்னுடைய முழு கவனத்தோடும் எந்த காலதாமதமும் இல்லாமல் என்ன செய்யணும், பணியை திறம்பட நிறைவேற்றணும். ஒரு மனிதன் என்ற முறையில் ஒரு எழுத்தால் தன்னுடைய பணியிலிருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் தரவு செயலாக்கத்தை உருவாக்கணும். இவ்வாறு ஒரு மனிதர் மூலமாக செயல்கூடியது என்ன பயன்படுத்துவதில் இயந்திரங்களையோ மின்னணு சாதனங்களையோ பயன்படுத்தாமல் கையினால் செய்யக்கூடியதான் கைமுறை தரவு செயலாக்கம். என்ன வேலையினாலும் நம்ம ரிட்டன் ஒர்க்காக எழுதி வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. ஓகே, இப்போ இதில் நமக்கு என்ன தீமைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, பொதுவாக நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துடும் இல்லையா. அப்போ நம்மளுடைய நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கும். நேரத்தை கடத்திடலாம், அன்றைக்கி செய்யண்டா நாளைக்கு எடுத்து எழுதுவோம் இல்லையா. அதில் தவறுகள் நிறையா இருக்கும், நம்பகத்தன்மை குறைவான வாய்ப்பாக இருக்கும், அடுத்தலாம் அதிக அளவு காலதாமதம் ஏற்படும்னு சொல்லிடலாம். இன்னும் சொல்லப்போனால் அதே நேரத்தில் நன்மைகள்னு சொல்லும்போது நமக்கு அதிக அளவு மனித வளம் தேவை இல்லையா, பணியாளர்கள் தேவை. இயந்திரத்தினால இப்போ ஒரு 2 கம்ப்யூட்டர் வேலை செய்யக்கூடியதுக்கு 4 எழுத்தர் நம்ம போட வேண்டிய தேவைகள் ஏற்பட்டுரும் இல்லையா. இப்படி பல்வேறு குறைபாடுகளும் நமக்கு இருக்குது. வெகு விரைவில் துல்லியமாக கணக்குகளை வெளியீடு செய்வதற்காக நமக்கு கைமுறையாக நம்ம செய்தாலும் கூட அதில் பல தீமைகள் இருக்கிறதுனால நவீன காலங்களில் பல்வேறு இயந்திரங்களை நம்ம என்ன செய்கிறோம்னா பயன்படுத்த போகிறோம். இதுதான் நம்மளுடைய கைமுறை தரவு செயலாக்கம்னு சொல்லும். அடுத்து இயந்திர தரவு செயலாக்கம்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் பாரு. இயந்திர தரவு செயலாக்கம், இந்த இயந்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு விதமான இயந்திரங்களை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இப்போ பாரு, கணக்கு செய்கிறக்கா நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், கால்குலேட்டர்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்லணும்னா பல்வேறு எளிய மின்னணு சாதனங்களை நம்ம என்ன செய்கிறோம் பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் டைப் பண்ணுறதுக்காண்டி தகவல்களை நம்ம டைப் பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன செய்கிறோம் டைப் ரைட்டிங் மிஷினை பயன்படுத்துகிறோம் இல்லையா. பாரு, நம்ம எளிய மின்னணு சாதனங்களான கணக்கீடு செய்வதற்கான இயந்திரம், டைப்ரைட்டிங் மிஷினெல்லாம் பயன்படுத்துகிறோம். இப்போ இதில் நம்மளுடைய கைமுறை செயல்பாடு, ஒரு மனிதனுடைய உழைப்பு, மனித வளத்தினுடைய உழைப்பு கொஞ்சம் குறையுது இல்லையா. நம்மளே எழுதுற வேண்டிய அவசியங்கள் இல்லை. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை கைமுறை தரவு செயலாக்கத்துடன் ஒப்பிடும்போது இந்த முறையில் நம்பகத்தன்மை அதிகம். நீ பாரு, நீனா பெருக்கி நீனா கூட்டி கழிக்கும் பொழுது மிஸ்டேக் ஏறலாம், ஆனால் கால்குலேட்டரை வச்சு பண்ணும்போது மிஸ்டேக் குறையும் இல்லையா. எனவே இந்த நம்பகத்தன்மை அதிகரிக்க
பெருக்கி நேரமும் நமக்கு சேமிக்கப்படும். அதனால் நமக்கு என்ன செஞ்சோன்னா பல நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி படிக்கலாம். எதோட ஒப்பிடும் பொழுது கையினால் செய்யக்கூடிய தரவு செயலாக்கத்தை காட்டிலும் இயந்திரங்கள் மூலமாக செய்யப்படும் தரவு செயலாக்கத்தின் நன்மைகள் உண்டு. அடுத்து மின்னணு தரவு செயலாக்கம்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். பாருமா, மின்னணு தரவு செயலாக்கம். இந்த மின்னணு தரவு செயலாக்கம் உனக்கு என்னதான்? கணனி தான், கம்ப்யூட்டர். இப்போ எவ்வாறு ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம என்ன செய்யணும்? நிகழ்ச்சி நிரல் தயாரித்து இன்புட் வழியாக நம்ம தகவலை அனுப்புகிறோம். அது சேமிப்பு பகுதியில் தகவலை என்ன செய்யும்? தரவுகளாக சேமித்து வைக்கப்படுகிறது, தரவு செயலாக்கங்களாக. அவை சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு போய் தகவல்களை கட்டுப்பாட்டு பகுதின்னு ஒரு செயல்பாடு இருக்குது. அங்கேயும் நமக்கு கட்டுப்பாட்டுடன் அவை சரியான முறையில் தகவல்களை துல்லியமாக நமக்கு தகவல்களை தரும். அதாவது நம்பகமானது, வெகு விரைவில் வேலை செய்யப்படும், அக்கறை துல்லியமானது, எந்த மோசடிகளும் குறைகளோ குற்றங்களும் நமக்கு என்ன செய்யாது? ஏற்படாது. குறைந்த செலவு தான் நமக்கு அதிக அளவு பயனை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு பாருமா, உன்னுடைய பேஜில் ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாரு, பேஜ் நம்பர் 94 பாரு. பேஜ் நம்பர் 94 ஒரு கம்ப்யூட்டர் படம் போட்டிருக்காங்களா சென்டரில்? சரி, இப்போ இந்த கம்ப்யூட்டர் படத்தில் பாரு, 2 கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பயனீட்டாளர்கள் இருந்து வேலை செய்கிறாங்களா? சைட் பாரு, பணியிடம் கொடுத்துருக்காங்களாம்மா? பாரு. இப்போ இந்த பணியிடத்தில் ஒவ்வொருத்தங்களும் தங்களுடைய அட்டவணைகளை சமர்ப்பிக்கிறாங்க. பாரு, அந்த கீபேர்டோடு கொடுக்குறாங்களா? அந்த கீபேர்டில் அவங்க என்ன செய்கிறாங்க? டைப் பண்ணுறாங்க. அவர் டைப் பண்ணப்பட்ட பகுதி நமக்கு உள்ள பகுதியான நினைவு பகுதி, அதாவது தரவு செயலாக்க பகுதியில் போகுது. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் முடிவெடுத்து முடிவுகள்னு சொல்லி வருதில் அந்த ஸ்க்ரீனில் நமக்கு வெளியிடப்படும். இதுதான் நம்மளுடைய மின்னணு தரவு செயலாக்கம்னு சொல்கிறோம். அப்போது தரவு செயலாக்கத்தினுடைய அமைப்பு வகையில் கைமுறை தரவு செயலாக்கம், இயந்திர தரவு செயலாக்கம், மின்னணு தரவு செயலாக்கம் என 3ஆக பிரிக்கிறோம். அடுத்தது இந்த தரவு செயலாக்க முறைகள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். பாருமா, தரவு செயலாக்க முறைகள். இந்த தரவு செயலாக்க முறைகள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால், இதில் நம்மளுடைய தரவு செயலாக்க முறைகள் ஊடாகக்கூடியது, அதாவது இன்டராக்டிவ் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இன்டராக்டிவ் ப்ரோக்ராம். இந்த இன்டராக்டிவ் ப்ரோக்ராம்னு சொல்லும்போது ஊடாடும் கணக்கீடு அல்லது ஊடாடும் செயலாக்கம். இது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லும்போது, மனிதர்களாக நம்மிடமிருந்து தகவல்களை என்ன செய்யும்? பெற்றுக்கொள்ளும். உள்ளீடுகளை, மென்பொருள்களை குறிக்கிறது சாஃப்ட்வேர். அதாவது நம்ம பாருமா, என்ன ப்ரோக்ராம், இப்போ உனக்கு ஹோல் ஸ்கூலுக்கு உள்ள ஒரு 1000 பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தினுடைய பிள்ளைங்களுடைய மதிப்பெண்கள் எல்லாம் போட்டு ஆவரேஜ், பாஸ் பர்சன்டேஜ் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம் பாரு. இதுக்கென அமைக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் டிஸ்க், மென்பொருளை கொண்டது. இப்போ நம்ம கொடுக்கப்படக்கூடிய தரவுகள் அல்லது ஆணைகள், உள்ளீடுகள் எல்லாம் அந்த இன்டராக்டிவ் சாஃப்ட்வேரில் நமக்கு எல்லா நிகழ்ச்சி நிரல்கள் போன்றவைகள் நம்ம என்ன தகவலில் கொடுத்தோமோ இவை எல்லாம் அந்த வேர்டு ப்ராசஸர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வார்த்தை செயலாக்கிகள் மூலமாக இது என்ன சொன்னால் நமக்கு செய்திகளாக விரிவுத்தாளில் நமக்கு என்ன சொன்னால் பயன்பாடுகளை உள்ளடக்குது. இப்போ இந்த ஊடாடும் நிரல்கள், இன்டராக்டிவ் ப்ரோக்ராம் சொல்கிறோம்ல, இதில் என்ன செய்கிறோம்? நம்ம தான் சாஃப்ட்வேர் டிஸ்கில் என்ன தரவுகள்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இது அந்த பிரபலமான நிகழ்ச்சி நிரலுடைய வார்த்தைகளில் செயலாக்கிகளை நமக்கு எப்படி செய்யணும்னா பரப்பி அந்த விரித்தாள் மூலமாக பயன்பாடுகளை நமக்கு என்ன செய்யுதுன்னா உள்ளடக்கக்கூடிய செயல்பாடு தான் நம்ம என்ன சொன்னால் இன்டராக்டிவ் ப்ரோக்ராம் அல்லது ஊடாடும் செயலாக்கம் சொல்கிறோம். இப்போ இந்த ஊடாடும் நிரல்கள் நம்ம மனித தொடர்பு இன்றி நமக்கு என்ன செய்யணும்? செயல்படும். மனிதனுடைய தொடர்பு அவசியம் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டில் என்ன, இப்போ கிளாஸில் உள்ள அத்தனை ஹோல் பிள்ளைங்களோடைய நேம் லிஸ்ட்டு, மார்க் லிஸ்ட்டு அடிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன செஞ்சிடும்? ரேங்கிங் போட்டு கொடுத்துரும், டோட்டல் போட்டு ரேங்க் போட்டு கொடுத்துரும். இப்போ தான் அதுதான் தொகுப்புகள் மற்றும் தொகுதி செயலாக்க பயன்பாடு. இதெல்லாம் இன்டராக்டிவ் ப்ரோக்ராம், ஊடாடும் செயலாக்கம். நம்ம கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர் உள்ள தகவலில் கொடுக்குறோம். அது பிரபலமான நிரல்களான வார்த்தை செயலாக்கிகள், அதாவது வேர்டு ப்ராசஸர் நம்ம இன்புட்டில் சாஃப்ட்வேராக கொடுக்குறோம். கணிப்பொறி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் லாங்குவேஜில்
தகவலை கொடுக்குறோம். அதை அங்கே படித்து பார்த்து அதை என்ன சொன்னால் விரிவான தகவல்களை பயன்பாடுகளை உள்ளடக்கி நமக்கு தகவல்களை தொகுத்து தரக்கூடிய தொகுப்பு செயலாக்க பயன்பாடுகள் தான் ஊடாடும் செயலாக்கம் என அழைக்கப்படுகிறது. அடுத்து பரிவர்த்தனை செயலாக்கம். பரிவர்த்தனை என்ன? பகிர்ந்து கொள்ளுதல். இப்போ பாரு, நீ கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோமோ அத்தனை பயனீட்டாளர்களும் நாம் என்ன செய்ய முடியும்? பார்த்து கொள்ள முடியும். அதை என்ன சொன்னால் இந்த பரிவர்த்தனைன்னு சொல்லும்போதே பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதாவது என்ன சொன்னால் இப்போ பாரு, 900 பிள்ளைங்களுடைய மதிப்பெண்களை கொடுத்துருக்கோம், ரேங்க் போடுங்கன்னு சொன்னால் ஆல் பாஸ் பண்ணவங்களுடைய ரேங்க் முதல்ல இருக்கும் இல்லையா? தேர்ச்சி பெற்றவங்க, ஒரு படத்தில் ஃபெயில் ஆகுனாங்க, 2 படத்தில் ஃபெயில் ஆகுனாங்கன்னு தனித்தனியாக கொடுத்துரும். அவங்க பாஸாக ஃபெயிலாங்கிறதுக்கான 2க்கும் இடைப்பட்ட நிலையில் நமக்கு என்ன செய்யணும்? பொதுவாக நம்மளால் இடைப்பட்ட நிலையில் நம்மளால் இருக்க முடியாது இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பாரு, தனிப்பட்ட மற்றும் பிரிக்க இயலாத செயல்பாடுகள் என்று வகைப்படுத்தப்பட்ட தகவல் செயலாக்கமே பரிவர்த்தனை என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு பரிவர்த்தனையும் முழுமையான பிரிவாக தேர்ச்சி அல்லது தோல்வி அடைய வேண்டும். அப்படி பிரித்து காட்டணும் இல்லையா? பகிர்ந்து கொடுக்கணும். 900 பிள்ளைங்களுடைய மதிப்பெண்களின் அடிப்படையில் 700 பிள்ளை பாஸ், 200 பிள்ளை ஃபெயிலுன்னு சொல்லிட்டு அது பிரித்து காட்டணும். பரிவர்த்தனை பண்ணிடுது. இவ 2க்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கிறது. அதுக்காண்டி பாஸ் சந்தேகத்திலே உருவாக்க முடியாது. இவ பாஸாக ஃபெயிலாங்கிறது. அதேவே என்ன செஞ்சோன்னா பாஸ் ஃபெயிலுங்கிறதையும் நமக்கு டிட்டோவாக பரிவர்த்தனை பிரித்து காட்டும். அதாவது செப்பரேட் பண்ணி காட்டும். இப்போ எது நன்மை தீமை நம்ம எவ்வாறு பிரிக்கிறோமோ அதே போல் கொடுக்கப்பட்ட தகவல்கள், அதாவது அந்த கொடுக்கப்பட்ட ஊடாடு செயலாக்கத்தில் கொடுக்கப்பட்டது எவ்வாறு பரப்பி வருகிறதோ அவ்வாறு வைக்கப்பட்ட கணிப்பொறியில் சேமித்து வைக்கப்பட்ட தரவு செயலாக்கத்தினுடைய விளைவுகளை பரிவர்த்தனை செய்யப்படுகிறது. எது என்று தனித்தனியாக பிரித்து வழங்கக்கூடிய ஒரு செயல்பாடு. அடுத்து தொகுதி செயலாக்கம். தொகுதி செயலாக்கம்னாலே பேட்சாக அதனுடைய போட்டுறாங்க இல்லையா? இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம வேலைகளை கொடுக்கோம், நிகழ்ச்சி நிரல்கள்லாம் நம்ம கொடுக்குறோன்னா அந்த நிகழ்ச்சி நிரலுடைய தொகுப்பு நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா கணினியினுடைய நமக்கு நேரடியாக செயல்படாத தொடர் வரிசை செயலாக்கம்னு சொல்லுவாங்க. இந்த வரிசை செயலாக்கத்தின் அடிப்படையில் பயனாளர்களினுடைய ஒவ்வொரு பணிகள் அவை பெறப்படும் வரிசையின் அடிப்படையில் யார் யார் என்னென்ன பணி எப்படி செய்யணும்னு ஒவ்வொரு பணியாளர்களுடைய நம்பர் கோடு படி பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ சில என்னச்சுன்னா ஓரிடத்தில் குவிக்கப்பட்ட பின் அவை பெறப்பட்ட அதே வரிசை அடிப்படையில் செயலாக்கத்திற்கு அனுப்பி ஒரே சமய பிரிவு தொகுதியிலனை தரவுகள் செயலாக்குவதன் செலவு குறைக்கப்படுவதோட தரவு செயலாக்கமும் சீக்கிரம் பாருமா. இதுக்குரிய விளக்கம் நான் சொல்கிறேன். தொகுதி செயலாக்கம்னு சொல்கிறோமா? இந்த தொகுதி செயலாக்கம்னு சொல்வது மனிதனுடைய தொடர்பே தேவையே இல்லை. எப்போ நம்ம கம்ப்யூட்டரில் நம்மளுடைய வேலைகள் என்னென்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் அவங்களுடைய ஒர்க்குன்னு கொடுத்துட்றோமோ, இப்போ 1000 பேர் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னு கொடுத்துருப்போம். இதை குரூப் வைஸாக ஒரு 3 குரூப்பாக பிரிக்கணும்னு சொன்னால் அதே நமக்கு என்ன சொன்னால் 3 குரூப் வைஸாக பிரித்து கொடுத்துரும். இப்போ இப்போ பார்த்தேன்னு சொன்னால் வேலைக்கு சேர்ந்தவங்க எந்த குரூப் வைஸாக பிரிக்கணுன்ற நோக்கம்னா அவங்களுடைய ஊதிய பட்டியல்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காண்டி, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுடைய தேர்ச்சிகளை பற்றி தேர்ந்தெடுக்கிறதுக்காண்டி. எடுத்துக்காட்டாக பாரு, உனக்கு கொடுத்துருப்பாங்க தேர்வு மற்றும் ஊதிய பட்டியல் விலை விவர சீட்டு. என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில் சேம் ப்ரைஸில் உள்ளதெல்லாம் ஒன்போல் போட்டுருவாங்க. இப்போ 10 ரூபாய்க்கு ஒரு சாப்பிட்ட இருக்கலாம், பென் இருக்கலாம், பென்சில் இருக்கலாம், இப்படி அந்த 10 ரூபா பொருளை எல்லாம் தொகுத்து போட்டுருவாங்க. இதுதான் தொகுதி செயலாக்கம். அப்போ என்ன சொல்லணும்னு சொன்னால் அதே போல் ஒரே ரேங்கில் உள்ள பிள்ளைங்களெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துடலாம். இப்போ 5 பிள்ளை ஒரே கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க்னா 5 தொகுத்து அதையும் பட்டியலிடும் இல்லையா? எனவே இது தொகுதி செயலாக்க பிரிவு என அழைக்கப்படுகிறது.